ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சிவா. நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் குடும்ப தொழிலை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் ஒரு கடையை தான் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் பண்ணுற மாதிரியான ஒரு கடை. அந்த கடையை தான் நான் ரன் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் என் மேலே தான் வந்துச்சு. நான் தான் அந்த கடையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு வேறு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா தான் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி, அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்துச்சு. நான் கடையை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நகை இதெல்லாம் வச்சுட்டு என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் அம்மா 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அப்போ என் தங்கச்சிக்கு திருமணம் முடிஞ்ச உடனே என் தங்கச்சியோட ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்பவே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களே மேரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் மேரேஜும் ஆணுச்சு நல்லபடியாக. எங்கள் லைஃப் நல்லா தான் போயிட்டுருச்சு. அந்த சமயத்தில் என் ஒய்ஃப் நிறைய கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய டிப்ளமோஸ்லாம் பண்ணியிருந்ததுனால அவங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனியில் என் ஒய்ஃப் இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க சென்னையில். சரின்ட்டு அவங்களும் போய் அட்டன் பண்ணாங்க. செலக்ட் ஆகிட்டாங்க. என்னென்னா ட்ரைனிங் ஒரு 6 மந்த் வெளியூரில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது 6 மாதம் இங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு என் ஒய்ஃபும் சொன்னாங்க எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி இந்த சேலரியில் நம்மளுக்கு கிடைக்காது, திருப்பி நீ போய் எங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணு, இல்லை உங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்க வீடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பாரு இரு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சப்போர்ட் பண்ணேன். சரின்ட்டு அவங்களும் இருந்தாங்க. இருந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபோட அம்மா திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஓட முடியாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் அழைச்சிட்டு வர வேண்டிய கட்டாயம். எங்கள் அம்மாவும் வீட்டில் தனியாக இருந்ததுனால அவங்களையும் அழைச்சிட்டு எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். நான் எங்கள் அத்தை அம்மா 3 பேரும் இருந்தோம். என் ஒய்ஃப் இங்கே இருந்தாங்க, வேலை காரணமாக இங்கே இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சரின்ட்டு அத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் சின்ன வயசுலேயே அவங்க கணவர் இறந்து போயிட்டார். அதனால் அவங்க ஒரு ஆணோட இதே இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் நல்லா என்கிட்டலாம் பேசுவாங்க, நானும் அவங்கக்கிட்ட பேசுவேன். அவங்களும் வந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அக்காவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா பெரிய அக்காவோட கம்பேர் பண்ணுறப்போ அடுத்த 2வது அக்காவுக்கு நல்லபடியாக ஒரு அதை விட கொஞ்சம் வசதியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அப்பா என்ன சொன்னாருன்னா, ஒரு 3 மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன், நகையெல்லாம் தான் இருக்குது, பணத்துக்கு தானே நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்த சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்காவுக்கு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தில் நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் முடிச்சு அக்காவும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அப்பாவுக்கு தூரத்து சொந்தமான ஒரு அத்தை வர்றதா அப்படி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல, நான் வெளியூரில் இருந்தேன், நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, ஏன்னா வர்றவங்களை எப்படி நம்ம வர வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வா வீட்டுக்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பையனை அழைக்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி நாளைக்கு அத்தை ஊர்லேருந்து வராங்களாண்டா, நீ போய் அழைச்சிட்டு வந்துரு, ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால் அக்காவை பார்க்கணுமா, நீ அக்கா ஊருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நீ தான் போய் அழைச்சிட்டு போகணும், அவங்க நம்ம வீட்டில் தங்கணும், ரொம்ப வருஷம் ஆகுது அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம்
நான் வந்து அத்தையை அழைக்கிறதுக்காக போயிருந்தேன். அத்தை மட்டும் வரல, அத்தையோட மருமகளும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்திருந்ததுனால என்னால் ஒரே பைக்கில் வந்து 2 பேரையும் அழைச்சிட்டு வர முடியாதுங்கிறதுனால நான் ஒரு ஆட்டோவுக்கு சொன்னேன். அப்புறம் ஆட்டோவில் ஏறி அத்தையும் அத்தை மருமக மட்டும் வந்திருந்தாங்க. அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, ரொம்ப வருஷம் கழித்து உன்னை பார்க்குறேன், இதான் உன்னோட மருமகளா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. பையன் வந்து ஒரு ட்ரைனிங்க்காக வந்து வெளியூர் போயிருக்கான். அதனால் அவளை தனியாக விட்டுட்டு வர முடியாது மருமகளை, அதனால நான் அவளையும் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இத்தனை நாளாக வந்து பொண்ணு வீட்டில் இருந்தேன். அவளுக்கு குழந்த பிறந்ததுனால அவளை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் என்னால் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலை. எனக்கு அதே கவலையாக இருந்துச்சு. நீங்கள் வேறு பத்திரிக்கை நேரில் வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா மருமக, என்னால் வந்து வர முடியலேன்ட்டு நான் புலம்பிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் வந்துட்டியே, நேரில் தான் வந்துட்டியே, அதில் என்ன இருக்குது, உன் சூழ்நிலை உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார். அதெல்லாம் கோச்சிக்கலாம், நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாளைக்கே போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நாளைக்கு வந்து பையனுக்கு நான் வந்து சொல்லிடுறேன், அவன் வந்து நாளைக்கு லீவ் போட்டுட்டு உங்கள் 2 பேரையும் அவள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரின்ட்டு நாளைக்கு வந்து லீவ் போடுறா, கடைக்கு வந்து லீவ் விட்டுரு, நாளைக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உங்களை பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும், அத்தையும் வந்து வராங்க, அத்தை மருமகளும் வராங்க, நாளைக்கு உன்னை பார்க்குறதுக்கு வராங்களாம், கல்யாணத்துக்கு வர முடியாதனால மத்தியான சாப்பாட்டுக்கு வருவாங்க, நீ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் சொன்னாங்க. உடனே அப்பா என்ன சொன்னாருன்னா, மறுநாள் காலையில் நீங்கள் வந்து 8 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்மா அதுக்கு சொன்னாங்க, ஏன் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு, இல்லை கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டா கொஞ்சம் நல்லது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பஸ்ஸில் 3 பேரும் வந்து போனோம். ஏன்னா அத்தைக்கு வந்து அவங்க வீடு தெரியாதனால போனோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் அக்கா வீடு. அதுக்கப்புறம் மாமா வந்து நின்னார் அழைச்சிட்டு போகிறதுக்கு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மாமா வந்து லீவில் தான் இருந்தார். அப்புறம் போனோம். அக்காவை பார்த்துட்டு அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புடவை, அதுக்கப்புறம் வந்து மாமாவுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நகையும் வந்து மோதிரமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போட்டு விட்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த செய்முறையெல்லாம் வந்து சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் அவங்க செஞ்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே வந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அக்கா சொன்னால், இல்லை ஒரு நாள் இருந்துட்டு போங்க, நாளைக்கு வந்து அந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வந்து தான் வந்துட்டீங்க, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை வந்து கேட்டா, அக்கா வந்து கேட்டா, நீ வந்து எனக்காக வந்து ஒரு நாள் இருடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து தங்கினதே கிடையாது, கல்யாணத்துக்கு வந்துட்டு கூட கடைன்னு ஓடிடுற நீ, அந்த அத்தையும் வந்திருக்காங்க, ஒரு தடவை நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் வந்து மண்டாபடிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும், அதனால வந்துரு அப்படின்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து என்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து சரி பரவாயில்ல, நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அக்காவுக்காக வந்து இருந்தேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரி சொன்னோன்னா அப்பாவும் ஒன்றும் சொல்லலை, நான் வேணால் போயிட்டு நாளைக்கு கடையை திறக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கடையை நினச்சிக்கிட்டு இருக்காத, நானும் அம்மா வேணால் போய் பார்த்துக்குறோம் கடையை, நீ என்னன்னு மட்டும் சொல்லிவிடு, கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறான்ல, அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா நானும் கடையில் ஒரு 6 மாதமாக ஒரு பையனை வேலைக்கு போட்டிருந்தேன். ஏன்னா இது மாதிரி அவசர வேலைக்கெலாம் வந்து நம்ம ஓடுறதுனால வந்து இடையில பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒரு பையனை வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டிருந்தேன். அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்துக்குவாங்க, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அக்காவை மறுநாள் வந்து அந்த பூஜையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து விசேஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில்